எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். இனி எனக்கு உதவி செய்வதற்கு கூட யாருமே இல்லை என்கிற நிலையில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய புருஷனார் என்னை கைவிட்டு விட்டார். என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்பவர் யார் என்று பலர் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் திருப்பி தருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவைகளை எல்லாம் நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள். உலக காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறதே. நான் ஒரு காலத்தில் அதிகமாய் தேவனை ஆராதித்தேன். தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். வேதம் வாசித்தேன், ஜெபித்தேன். ஆனால் இன்றைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. வேதம் வாசிக்க முடியவில்லை. ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியவில்லை. உபவாசிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்தது போல, என்னிடத்தில் இருந்த கிருபையெல்லாம் இழந்தது போல, நான் தன்னம் தனியாய் தவித்தது போல இருந்து கொண்டிருக்கிறேனே. நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. என்னுடைய உலக நன்மைகள் இழந்து போய்விட்டது. என்னுடைய வேலை இழந்து போய்விட்டது. நான் ஒரு தவறுமே செய்யவில்லை. என்னுடைய காரியத்தை சத்ருவானவன் எல்லாவற்றையும் இழக்க செய்துவிட்டான். நான் என்ன செய்வேன்? குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? நான் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் என்ன செய்வேன்? இப்படி பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழக்க வைத்த சத்ரு இன்றைக்கு குடும்பத்துக்குள் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். எல்லா நன்மைகளையும் ஒரு காலத்தில் கொடுத்து உயர்த்தி வைத்து கடைசியில் எல்லாவற்றையும் அபகரித்தது போல இன்றைக்கு நெருக்கதியாய் தெருவில் விட்டது போல் நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பல தவிப்புகளோடு, நெருக்கதியோடு இன்றைக்கு அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வையுங்கள். மனிதனிடத்தில் சொல்லும்போது அவன் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவானே தவிர உங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவதில்லை. உங்களுக்குரிய காரியங்களை பார்க்க வருவதில்லை. உங்களுக்கு தேவையானவைகளை செய்து தருவதற்கு வருவதில்லை. ஆனால் நீங்கள் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு, உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் திருப்பி தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன்.